சார் ஒரு நிமிஷம். சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்தது தவறுதான். ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சுட்டா. உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல. அவ முடிவை உங்ககிட்ட சொல்ல அவளுக்கு தைரியம் இல்லை. பிரச்சனையை சந்திக்க பயம். அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது. வீட்டை விட்டே ஓடி போறது, உறவை விட்டே விலகி போறது. பல பெண்கள் செய்யற தவறுதான் இது. சூர்யாவும் அந்த தவறு செஞ்சுட்டா. இப்ப அதை உணர்ந்துட்டா. நீங்க மன்னிப்பீங்கன்ற நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா. மிஸ்டர், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும். என் குடும்ப விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை? நீ யாரு? சார், நான் சூர்யாவை காதலிக்கிறேன். நான் நினைச்சேன் பல பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி. அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நானும் சூர்யாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு ரயில்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த நினைப்புலதான் சூர்யா என்ன தேடி வந்தா. ஆனா அதை நான் அனுமதிக்கல. ஏன் தெரியுமா? குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்ல, எனக்கு தாய் இருக்கா, அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. எங்களுக்கு அதுதான் தேவை. May I come in, sir? waiting for you. Come in. Sit down. இப்ப உங்ககிட்டயும் சூர்யா கிட்டயும் ஒரு முக்கியமான முடிவை நான் சொல்ல போறேன். By the way, என்ன சாப்பிடுற? ஹாட் ஆர் கோல்ட்? கூல் ட்ரிங்க்ஸ். 2 கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வாப்பா. இப்ப இங்க நடக்க போற டிஸ்கஷன் ஹாட்டா இருக்க வேண்டாம் நீ நினைக்கிற போல இருக்கு. குட் குட். சூர்யா, நீ ஏன் அங்க உட்காந்துருக்க? இங்க வந்து உட்காரு. பரவாயில்லப்பா, ஐம் கம்ஃபர்டபிள் ஹியர். ராஜு, நேத்துக்கு நீ சூர்யாவை எங்க கிட்ட கொண்டு ஒப்படைச்ச. அதுக்கு நானும் என் மனைவியும் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீ நல்லவன், நேர்மையானவன் நிரூபிச்சிட்ட. அப்கோர்ஸ் நல்ல படிப்பும் படிச்சிருக்க. எனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடியவங்கிட்ட நான் என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் ஓரளவு உங்ககிட்டயும் இருக்கு. பட் சூர்யாவுக்கு கணவனா வரக்கூடிய தகுதி அங்கதான் ஒரு சின்ன கேள்விக்குறி. அப்பா, உங்க 2 பேருக்குமே சஸ்பென்ஸா இருக்குல்ல? சூர்யா, நேத்துக்கு ராத்திரி எல்லாம் நானும் உங்க அம்மாவும் விவாதம் பண்ணி எடுத்த முடிவை நான் சொல்லிடுறேன். ராஜு, நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நான் இங்க மார்க்கெட்டிங் மேனேஜர். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 5365 ரூபாய் சம்பளம். கௌரவமான உத்தியோகம், கௌரவமான வருமானம். சுருக்கமா சொல்ல போனா என் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் நான் சொல்ல வரேன். சூர்யா எனக்கு ஒரே மக. நான் அவளை ரொம்ப வசதியா வளர்த்துட்டேன். வசதினா ஒரு கோடீஸ்வரன் மக மாதிரிலாம் இல்ல. யூ சி, a reasonable life. அவ எதை விரும்பினாலோ அதை வாங்கி கொடுத்துருக்கேன். எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும். ஆடம்பரமா இல்லைன்னாலும் இன்னைக்கு வாழற வாழ்க்கைய உன்னால அவளுக்கு கொடுக்க முடியுமா? கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். வெரி குட். நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ரியலி? பட் ஒன் கண்டிஷன். என்னைக்கு உன்னால அந்த லைஃபை இவளுக்கு கொடுக்க முடியும்னு உனக்கு தோணுதோ, ஐ மீன் என்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நீ லைஃப்ல செட்டில் ஆறியோ அன்னைக்கு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சூர்யா மட்டும் இல்ல, நானும் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கேன். எனக்கு வேலை கிடைக்கும் சார். நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும். அப்ப சூர்யாவும் உனக்கு கிடைப்பா. ஓகே? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. God bless you, my child. God bless you. தென்றல் நீ, தென்றல் நீ, தேதி சொன்ன மங்கை நீ, திங்கள் நீ, திங்கள் நீ, பொங்கி வந்த கங்கை நீ, கீதம் சங்கீதம் உன் சாம்ராஜ்யமே, நாளும் என்னாலும் உன் ராஜாங்கமே. ஆஹா 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 ஆஹா. தென்றல் நீ, தென்றல் நீ,
சொன்ன மன்னன் நீ, திங்கள் நீ திங்கள் நீ, தேடி வந்த கண்ணன் நீ. ஆடை மூடி பேச வந்து ஆடும் தென்றல் காற்றிலே ஆசையோடு பூத்ததிந்த ரோஜா. மேடை மீது பாட வந்த வேந்தன் உன்னை பார்த்ததும் தேகம் முல்லை தோட்டமாகும் ராஜா. பூவை நெஞ்சில் பூட்டி வைத்த வைரம் கையில் வந்தது. பாவை உள்ளம் தாழ்த்திறந்து பாடல் ஒன்று தந்தது. வெள்ளி ரதம் வருமா நீதில் சுகமா? ஓஹோ, 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 ஓஹோ. தென்றல் நீ தென்றல் நீ, செய்தி சொன்ன மன்னன் நீ, திங்கள் நீ திங்கள் நீ, தேடி வந்த கண்ணன் நீ. மேகம் என்னும் தேரில் ஏறி ஊரை சுற்றி பார்க்கலாம். மேள தாளம் கேட்கும் நல்ல நேரம். பூமி எங்கும் பூக்கள் கொண்டு வானவில்லில் கோர்க்கலாம். காமதேவன் கோபம் இங்கு தீரும். ராஜராஜனோடு இந்த ராணி ராகம் பாடினாள். ராகதேவன் தந்த அன்பு மாலை ஒன்று சூடினாள். வெள்ளி மழை விழுமா? வீணையின் ஸ்வரமா? தென்றல் நீ தென்றல் நீ, செய்தி சொன்ன மன்னன் நீ, திங்கள் நீ திங்கள் நீ, தேடி வந்த கண்ணன் நீ. கீதம் சங்கீதம் உன் சாம்ராஜ்யமே, நாடும் என்னாடும் உன் ராஜாங்கமே. ஆஹா, ஓஹோ, ஏஹே, ஆஹா. ராகவன், நீ ராகவன் தானே? ஆமா, பச்சைபாஸ் காலேஜ் தானே? கரெக்ட். நீங்க? நான் சக்கரவர்த்திடா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சக்கரவர்த்தி. ஆமா. உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆமாடா. நீ டெல்லியில தான் இருக்கியா? ஆமாடா. நீ ஏறு, வா, வண்டியில ஏறு, முதல்ல பேசிக்கிட்டே போ. ஓகே. நானும் இவனும் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் அவனை நான் சந்திச்சேன். அப்புறம் கமலம், ராகவன் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல சாப்பிட போறான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு. அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கலாம்? ஆமா ஆமா, ராகவன் வத்த குழம்பு, மிளகு ரசம், மோர் மிளகா, தயிர் இப்படி ஏதாச்சும் போலாமா? இல்ல நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சப்பாத்தி, குருமா, ஆம்லெட் இப்படி? எப்படி இருந்தாலும் ஓகே. ஓகே ஓகே. டாடி, நாளை காலை நான் ஆக்ரா போலான் இருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன். கௌதம், come here. By the way, Raghava, he is my only son, Gautam. ஹலோ. ஹலோ, படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? முடிச்சிட்டேன். யூகேல MBA பண்ணேன். 5 வருஷமா யூரோப்ல இருந்தான். போன மாசம் தான் வந்தான். வெரி குட். அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? டாடி தான் டிசைட் பண்ணோம். ராகவன், என்னோட இண்டஸ்ட்ரீஸை பார்த்துக்கிட்டாலே போதும். வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், அவனுக்கும் பொறுப்பு வரும் இல்லையா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். என் அங்கிள்னே கூப்பிடலாம். ஓகே அங்கிள், see you. சக்கரவர்த்தி, உன் மகனுக்கு கல்யாணம். நான் ரெடி. ஆனா அந்த கல்யாண பேச்சை எடுத்தாலே டாடி என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேங்கிறேன். ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவர் மனசுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா? இருக்கட்டுமாப்பா, நான் வேணாம் நான் சொல்றேன். அவ எந்த ஜாதியானாலும் சரி, எவ்வளவு ஏழையானாலும் சரி, ஏன் ஒரு லம்பாடி பொண்ணை கொண்டாந்து என் முன்னால நிக்க வச்சு, டாடி நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுமே, நான் தலையாட தயாரா இருக்கேன். ராகவா, அவன் சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். ராஜு,
வர 14ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே ஜானகிக்கு கல்யாணம் பண்றத நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள ஜானகி பிறந்த அன்னைக்கு நீதான் அவளுக்கு மாப்பிள்ளைன்னு உங்க மாமா நிச்சயம் பண்ணிட்டாருடா. கல்யாணங்கள்லாம் தெய்வத்தினால தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்கம்மா. அது கூட இந்த காலத்துல நிறைவேறதில்ல. என்னடா சொல்ற? அப்பா இறந்ததுல இருந்து இந்த 18 வருஷமா மாமா உனக்கும் எனக்கும் சோறு போட்டிருக்காரு. பணத்தை எக்கச்சக்கமா செலவழிச்சு என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரு. எல்லாம் உண்மைதான், அதை நான் உணர்ந்திருக்கேன். ஆனா ஜானகிக்கு நான் தான் புருஷனா வரணும்னு நீங்க முடிவு பண்ணா அதை நான் எப்படிமா ஏத்துக்க முடியும்? அப்போ அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலே சூர்யா, அவளை நான் விரும்புறேன், அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.